இது வந்து இங்க டிசைன் ஃபார்ம் பண்ணுறது மென்டலாவும் கரெக்டா இருக்கும், பிசிக்கலாவும் கரெக்டா இருக்கும். நம்ம கவனம் வேற எங்கன்னா இதெல்லாம் இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே இல்லாம அந்த மணிக்குள்ள அந்த இடம் வரும் டிசைனுக்காக முன்கூட்டியே வச்சுதான். உரிமை மீட்க தலைமுறை காக்க என்னும் 100 நாள் நடைபயணத்தை ஜூலை 25, 2025 அன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்கிய பாமக தலைவர் அன்புமணி அதன் ஒரு பகுதியாக ஜூலை 27 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெசவு தொழிலாளர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு எப்படி நெசவு செய்வது என்பதையும் தரையில் அமர்ந்து கேட்டறிந்தார். இந்த நடைபயணமானது நவம்பர் 1, 2025 அன்று தர்மபுரியில் நிறைவடைகிறது. இது வந்து இங்க டிசைன் ஃபார்ம் பண்ணுறது மென்டலாவும் கரெக்டா இருக்கும், பிசிக்கலாவும் கரெக்டா இருக்கும். நம்ம கவனம் வேற எங்கன்னா இதெல்லாம் இடம் பாத்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே இல்லாம அந்த மணிக்குள்ள அந்த இடம் வரும் டிசைனுக்காக முன்கூட்டியே வச்சுதான். மழை பெஞ்சா ஒரு இது பண்ணா கூட தோரல் வந்து அப்படியே தறி நெய்ய முடிய மாட்டேங்குது சார். ஏன்னா தரைக்கு அதுவும் அப்படியே இடிச்சுட்டு வேற கொஞ்சம் நம்பரா இருந்தாலும் வாங்க மாட்டாங்க சார். அதனால எங்களுக்கு சூத்திரம் நல்லா கொடுத்தாதான் எதனா வீடு சீர் பண்ண முடியும் சார். பொம்பளை பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் படிக்க வச்சுட்டு. 60-70 வருஷத்துக்காவது எங்களால இன்னும் ஓடு கூட திருப்ப முடிய மாட்டேங்குது. வருஷம் எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. எங்க நெசவு தொழில் முன்னுக்கு வரணும் சார். இருக்க பட்டு தொழில் போயிட்டே இருக்கு. இன்னும் எங்க பசங்களுக்கும் முன்னுக்கு வர முடியல சார். ஆடி மாசம் கேட்டா இப்ப பாவம் வரல பட்டு வரலன்றாங்க சார். சொசைட்டிக்கு போனா 5 நாளா உட்காந்துருக்கோம் சார். நாங்க எதை வச்சு சார் குடும்பம் பண்ண முடியும்? அதுதான் சார். நீங்க எங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுங்க சார். நிச்சயமா உறுதியா நான் பண்றேன். சரிங்க சார். இது வந்து நான் 2014 பிரச்சனை எடுத்து 10 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 10% ஊதியம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தது. அதெல்லாம் ஒரு போனஸ் இல்ல, ஒரு அட்வான்ஸ் இல்ல, எது டெய்லியும் கூலியே கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு படிக்க தெரியாது சார். நாங்க போய் எப்படி ஏடிஎம்ல போய் எடுக்க முடியும்? எங்க பசங்களை நாங்க அனுப்ப முடியுங்களா? நீங்க தான் பார்க்கணும்ன்றாங்க சார். இதெல்லாம் ஒரு மாத்திட்டு போனா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்க கையில கூலி வச்சா வாங்கிட்டு வந்தா சார் பண்ண முடியும். இது ஒண்ணுமே நல்லபடியா பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன். சுகாதாரத்தில் எப்படி பேர் எடுத்தீங்க? பிள்ளையார் பண்றது பிள்ளையார் பண்றது மாதிரி சொல்லிதான் எடுக்குது.